ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அவன் வாயிலிருந்து மூச்சு வாங்குறது கூட எதுவுமே மாட்டல. அவன் எதுவுமே மாட்டி விடல. டாக்டர் இல்லாமல் ஒரு 4 மணி நேரம் ஒரு ஆளை தண்ணி கூடத்தை வச்சு அவங்க அமைக்கி பண்ணாங்கன்னா அவங்க எப்படி எனர்ஜி இருக்கும்? மூச்சு முட்டை தான் செய்யும் யாராக இருந்தாலும். நான் தூத்துக்குடியிலேருந்து அங்கே புதுக்கோட்டைக்கு ஹாஸ்டல் இருக்கிற புதுக்கோட்டை ஹாஸ்டல் போய் சேர்த்துருந்தோம். வயிற்றுவலி வரையும் 6:30 போனோம். 3 பேர் இருந்தாங்க அபயாரம் பார்க்குறதுக்கு. நர்ஸு ஸ்டாஃப் நர்ஸு என்னன்னு தெரியல எனக்கு. என் மகளுக்கு மழை தாங்க முடியலம்மா, எனக்கு மயக்கமாக வருதுமான்னு சொன்னான். நான் டீயை வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். டீயெல்லாம் குடித்தாங்க. அது பேர் என் மக ஃபோன் பண்ணா மூத்தவ அவள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, விரட்டி விட்டாங்க என்னைய. எனக்கு மயக்கமாக வருது, எனக்கு என்னம்மா எனக்கு காப்பாற்றுங்கன்னு சொன்னாவோ. அவன் வாயிலேருந்து மூச்சு வாங்குறது கூட எதுவுமே மாட்டலை. அவன் எதுவுமே மாட்டி விடல. அவன் மூச்சு வாங்குது. எனக்கு எம்மா மாதிரியாக வருதுமா. கூட வந்தது ஒரு பொம்பளை வந்தது. அவங்களும் எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணலை. நம்ம என்ன செய்யணும்னு தெரியல ஒன்றுமே. நாங்கள் காலைல 6 மணிக்கு அவருக்கு டெலிவரி பெயின் வருதுன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு சொன்னோடனே நாங்கள் ஒரு 6:10க்குலாம் டெலிவரி அங்கே புதுக்கோட்டையோட ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயாச்சு. ஆட்டோவில் ஏற்றி அங்கே கொண்டு அட்மிட் பண்ணியாச்சு. 6:15க்கு அட்மிட் பண்ணி அவங்க ஒரு ரொம்ப நேரமாக ஒரு 10 மணி வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த பிறந்தோம் வலிக்குது வாங்குது எனக்கு சத்தம் கேட்க தான் இருந்துச்சு. வயிற்றெல்லாம் போட்டு அமுக்குனாங்க, திட்டுறாங்க. என்னம்மா அப்படி பண்ணாதமா இப்படி பண்ணாத அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. 2 மருத்துவர்களே கிடையாது 10 மணி வரைக்கும். 6 மணிலேருந்து மருத்துவர்கள் எல்லாமே 2 செவிலியர்கள் மட்டும் இருந்து வயிற்றெல்லாம் இது பண்ணி தண்ணி கூடத்தை உடச்சி ரொம்ப எனர்ஜி லெவல் லாஸ் பண்ணி அவங்க மூச்சு திணற வச்சு ஒரு 10 மணி 10:15க்கு ஆம்புலன்ஸில் ஏற்றிருக்காங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றி இங்கே அனுப்பி விட்ருக்காங்க. இங்கே இப்போ ஜிஹெச் தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒரு 10 நிமிஷம் கழித்து அவங்க முடியலைன்னு சொல்லி அன்கான்ஷியஸாக இறந்துட்டாங்க. அது இது மாதிரி அவங்க மருத்துவரே இல்லாமல் செவிலியர்கள் எப்படி மருத்துவம் பார்க்கலாம்? இப்போ எங்கள் 30 வருஷம் கூட வளர்ந்தவோ 30 வருஷம் இன்னைக்கு நான் குழம்பு பார்த்துட்டு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.